அன்பு தமிழ் மக்களே வணக்கம். காசா மக்கள் எலி தொந்தரவு இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலின் எலைட் யாகலோம் காம்பாக்ட் இன்ஜினியரிங் யூனிட் எலிப்பந்துகளை அந்த குகைகளை வெடி வைத்து தகர்த்து நல்ல காரியம் பண்ணி இருக்கிறது. எலிகளுக்கு காரியமும் பண்ணி இருக்கிறது. காசாவில் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு காசாவுக்கு என்ன வந்துச்சு? இஸ்ரேலிய துருப்புகள் எல்லோ லைன் ஏரியாவில் நின்று கொண்டு இருக்கும்போது ஐடிஎஃப் இராணுவத்துக்கு மேலே ஹமாசுகள் வெள்ளை லைன் போட முயற்சித்தார்களாம். அதனால் ஆயுத கோடவுன்களாக செயல்பட்ட குகைகளை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தகர்த்தது ஐடிஎஃப் இராணுவம். அதாவது 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு தகர்த்து நோண்டி நொங்கு எடுத்து இருக்காங்க இந்த இஸ்ரேல் இராணுவம். ஹமாசுகள் தங்கும் டனல் ஹாஸ்டல்கள் எல்லாமே இந்த காங்கிரீட் குகைகள் தான். அவைகளை எப்படி நாங்கள் அழித்தோம் என்று ஐடிஎஃப் இராணுவம் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதைத்தான் பின்னால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்தில் நீங்களாடா முழு இஸ்ரேலையும் கைப்பற்றி அரசாள போகிறீங்க என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து போன மாதிரி இங்கே உங்கள் பாச்சா கரப்பாம்பூச்சி எல்லாம் பலிக்காது, பறக்காது. இன்னும் கோடிகளை கொட்டி புது புது டனல்களை தோண்ட காசு கொடுக்கிற தாத்தாவும் தாதாவும் டனலுக்குள்ளேயே போயிட்டாங்க. உங்கள் டனல்கள் வெடித்து சிதறுவதை தூரம் இருந்து பைனாகுலரில் ரசித்து பார்த்தது போதும். தட்டை எடுத்துக்கிட்டு உண்டை கட்டி திங்கிறதுக்கு வாங்க. மணி அடித்தது காதில் கேட்கலையா? கோட்டை என்று கருதப்பட்ட இடங்கள் எல்லாம் குளத்தூர் போல புட்டுக்கிட்டு போயிடுச்சே. இப்போ ஐடிஎஃப் ஆளுமைக்குள் வந்துடுச்சு. ஒளிஞ்சு இருக்கிற பில்டிங்களுக்கு வெளியே நின்று சிகரெட்டு கூட பிடிக்க முடியலப்பா. சிகரெட்டு பிடிக்க கூட விடமாட்டேங்கிறாங்கப்பா. புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு உடனே சுட்டு தள்ளி போடுறான். எந்த நேரம் வருவான் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் சுட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து சுட்டிருப்பான். ஐடிஎஃப் இராணுவம் எல்லா பில்டிங்கையும் உடைத்து தள்ளி காசாவை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்பத்தானே அமைதி சிங்கங்கள் அங்கு அமைதியாக வாழ முடியும். ஈரானின் ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி அழித்த பிறகும் ஈரான் இன்னமும் செயல்பட்டு கொண்டிருப்பது, ஏவுகணைகளை விட்டு கொண்டிருப்பது 2 நாடுகளையும் மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்னும் அங்கு அழிக்கப்பட வேண்டிய ஆயுத டனல்கள் ஏராளம் உள்ளது என்பதையே இது காட்டுகிறது. ஒரு மாதத்தில் 300 மிசைல்களை தயாரிக்கும் திறன் இந்த ஈரானுக்கு இருக்குமானால் இந்த போர் 2027 டிசம்பர் 31 வரைக்கும் இழுத்து கொண்டு போக ஈரானால் முடியும். அதுக்குள்ள நம்ம தாவு தீந்து போயிடும். யோசிக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். 47 வருஷமா மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே போடாமல் வெறும் ஏவுகணை தயாரிப்பை மட்டுமே செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள். அதான் பாமர ஈரானியன் பாய்மர ஈரானியனாகவே இருக்காங்க. மோட்டார் போட்டு வாங்க முடியலையே அவங்களால. அதனால ஏழைகளாகவே இப்போவும் இருக்காங்க ஈரானியர்கள். காசாவில் இஸ்ரேல் நடத்தும் அழிச்சாட்டியங்களை உலக வல்லரசு நாடுகள் என்று பறைசாற்றி கொள்ளும் பீத்திக் கொள்ளும் தேசங்கள் இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்க வேண்டாமா? யாருமே கண்டிக்கிறதில்லை அப்படின்னு ஈரான் குறைபட்டு கொள்கிறது. காசா பாலைவனத்தில் ஒரு குழி தோண்டி செடி நடுவதற்கு கூட விடமாட்டேங்கிறான். தன்னால் தோண்டத்தான் மம்மட்டியை எடுத்துக்கிட்டு வாரான்னு குண்டை தூக்கி போட்டுடுறான். செடி நட்டு இந்த உலகத்தையே பசுமையாக பச்சையாக மாற்றுவதற்கு முயன்றாலும் உடனே வந்து தடுக்கிறான். இந்த நிலைமையில குடியிருக்க கூட ஒரு குழி தோண்ட முடியலை. அந்த குழியிலேயே நம்மளை படுக்க வச்சிடுறானே இந்த படுபாவி. இந்த கஷ்டத்தை நாங்கள் எங்கே போய் சொல்ல? ஒரு அனாதை பணம் கூட அழகாக அமைதியாக அடக்கமாகும். இங்கே அதற்கும் வாய்ப்பில்லை. ஹமாஸ் செய்த தவறுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? மெக்காவில் 3 இஸ்லாமிய நாடுகள் போட்ட பாதுகாப்பு கூட்டு ஒப்பந்தம் கூட செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சே. கை நாட்டு வச்ச அடுத்த நிமிஷம் பலுச்சிஸ்தான் தனிக்குடித்தனம் போயிடுச்சு என்கிற செய்தி கேட்டு பாகிஸ்தானுக்கு துண்டக்கானம் துணியை காணோன்னு ஓடி போயிட்டாரு இந்த ஷபாஸ் ஷெரீஃப். அணுகுண்டு வச்சிருக்கிற ஒரே இஸ்லாமிய நாடு என்று பெருமையாக வேற சொல்லிக்கலாமே தவிர கால் காசுக்கு பிரயோஜனப்பட மாட்டான். நாமளே அணுகுண்டு தயாரிப்போன்னு அதனால தான் கிளம்பிட்டாரு நம்ம தாத்தா. அப்புறம் துரதிருஷ்டவசமாக குழிக்குள்ளே இறங்கிட்டாரு அவர்.
எதுவுமே கைகூட மாட்டேங்குதே, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, கேட்டு கேட்டு நாங்களும் பார்த்துட்டோம். நாம் அணுகுண்ட தயாரிக்க நினச்சா நம்ம தெய்வம் அதில் தண்ணியை கோரி கோரி ஊற்றுதே, அப்புறம் எப்படி அது வெடிக்கும், நமத்து போயிடாது. நம்ம தெய்வம் நம்மளை வாழவே விட மாட்டேங்குதே, சாக மட்டும்தான் விடுது. இஸ்லாமியனாக இருக்கிறவன் எல்லாம் அல்பாயுசில் போய்கிட்டே இருக்கானே, காரணமே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் என்ன குத்தம் பண்ணணும், எங்கள் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு நம்ம அல்லா. இஸ்ரேலியன் வீட்டு திண்ணையிலேயே போய் படுத்து கிடக்கிறாரு. அவன் ஊத்துற கஞ்சியை தான் குடிச்சுக்கிட்டு செவனேன்னு கிடக்கிறாரு. நம்ம வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிறாரு. இதுவரை இஸ்ரேலுடன் மோதாமல் இருக்கும் துருக்கியும் எகிப்தும் போரில் இறங்கி இஸ்ரேலை அடித்து நொறுக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த டெங்கு கொசு ஒளியும் என்று துருக்கியின் வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடன் சொல்லியிருக்கிறார், அபிப்பிராயப்பட்டிருக்கார். எகிப்தோ நாங்கள் பேச்சாத்தான் இருக்கணும், நான் பார்டரை தாண்டி அங்கிட்டும் வரமாட்டேன், நீ இங்கிட்டும் வரக்கூடாது, நீயும் வரப்படாது என்று இஸ்ரேலை நடுங்கிக் கொண்டே மிரட்டுகிறது எகிப்து. 6 days வாரில் நீ வாங்கின அடியை அதுக்குள்ளே மறந்துட்டியா என்று இஸ்ரேல் கேட்டதற்கு அது போன மாதம், இது இந்த மாதம் என்று சொல்லுகிறது எகிப்து. கோமனியின் வீட்டு நாய் ஹூத்திஸாலும் சாதிக்க முடியவில்லை, வளர்ப்பு நாய்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸாலும் சாதிக்க முடியவில்லை. எதை நம்பி நாம் முயல் வேட்டைக்கு போவது? இஸ்ரேல் முயல் வந்து நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு போகுது, பயம் இல்லாமல், பயம் கொஞ்சமும் இல்லாமல் மேய்ஞ்சிக்கிட்டு போகுது. இதற்கிடையில் அபுதாபியில் இருந்து ஒரு பயணிகள் விமானம் டெஹ்ரானுக்கு போய்விட்டு 1 மணி நேரம் கழித்து திரும்பி மறுபடியும் இங்கு வந்திருக்கிறது. எதற்கு யுஏஇயின் விமானம் எதிரி நாட்டுக்குள் போக வேண்டும்? அதனுடைய எதிரி நாட்டு விமான தளத்தில் போய் என்ன சாதித்தது? அங்கே உனக்கு என்னப்பா வேலை? அதற்கு காரணம், கோமெனி 60 டன் தங்க கட்டிகளை அபுதாபியில் டெபாசிட்டாக வைத்திருந்தாராம். ஈரானுக்கு இப்போது அவசர தேவை ஏற்பட்டு இருப்பதால் அமெரிக்காவுக்கு தெரியாமல் அந்த தங்கத்தை கொண்டு தந்தால் நாங்கள் உங்கள் நாட்டை தாக்க மாட்டோம் என்று உறுதிமொழி கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அதனால் 2 ட்ரிப்பு இந்த விமான பயணம் நடந்துள்ளது. அங்கு 2வது விமானம் டெஹ்ரானில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்னொரு ஏர்போர்ட்டில் போய் குட்ஸுகளை இறக்கி விட்டு திரும்பி வந்திருக்கிறது. இவன் சண்டையும் போடுவான், சட்டையும் கிழிப்பான், பிறகு உம்மாவும் கொடுப்பான் இந்த உமர். இதுக்கு தான் நீல சிந்தனை உள்ள பச்சைகளை நம்பக்கூடாது, நம்ப முடியாது என்று சொல்லுகிறார்கள் போலும். ஈராக்கில் உள்ள குர்திஸ் என தலைவர் நெச்சிர்வான் பஸ்ரானி என்ற ஒரு பச்சை ஆடு ஒரு கருப்பு ஆடாக மாறி செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்தி இப்போதுதான் வெளியாகி இருக்கிறது. ஐஆர்ஜிசி தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் இவர் அமெரிக்காவுக்கு ஈரான் பற்றிய உளவு தகவல்களை விற்று காசை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு போயிருக்காரு. இந்த தகவல் இப்போது கசிந்திருக்கிறது. ஐஆர்ஜிசி கமாண்டண்டுகள் இவரை பார்த்தாலே மயிர்கால்கள் எல்லாம் பயத்தில் கூச்செறிந்து எழுந்து நிற்கிறதாம். அலி கோமனி மரணத்துக்கு பிறகு அகமது வாஹிடி கோமனி குடும்பத்திடமிருந்து ஆட்சியை பிடுங்கி தானே அரசாள திட்டமிட்டு இருந்தது இப்போது அமெரிக்காவுக்கு தெரிந்துவிட்டது. போட்டு கொடுத்தது நெச்சிர்வான் பஸ்ரானி என்ற இந்த குர்திசின தலைவன். திமுக கட்சியை கருணாநிதி குடும்பத்திடம் இருந்து துரைமுருகன் பிடுங்க திட்டமிட்டு இருந்தது வெளியே தெரிந்தால் எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குமோ அதே மாதிரி அவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது ஐஆர்ஜிசிக்கு. இப்போ நல்லா புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. எவனையும் நம்ப முடியலப்பா, முதுகில் குத்துறாங்களே, இடுப்பில் குத்துனாலாவது கொஞ்சம் சிரிக்கலாம், எல்லாவனும் முதுகில் குத்துறவனாகவே இருக்கானே என்று கோமெனி குடும்பமே துயரத்தில் இருக்கிறதாம். நாமளும் போய் அந்த துக்கத்தை விசாரித்து விட்டு வருவோம். வந்து மீதி கதையை சொல்கிறேன். வரட்டா? ஜெய் ஹிந்த்.